சுமை சுமக்கிறவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், கட்டிட வேலை செய்கிறவர்கள் எவ்வளவு உடலை வருத்துவார்கள். எந்த வேலையானாலும் சரி, ஆபீஸ்னாலும் சரி, 8 மணி நேரம் ஒரு சேர்ல போய் உட்கார்றது ரொம்ப கடினம். நானே 1 மணி நேரம் 2 மணி நேரம் சேர்ல என்னுடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து மெசேஜ் எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து எடுத்துட்டு இருந்தேன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னாலே அப்புறம் இருக்க முடியாது. அப்புறம் நேரம் எழுப்பி நடப்பேன், கொஞ்சம் எழுப்பி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அப்புறமா மீண்டும் வந்து உட்கார்ந்து இருப்பேன், பைபிள் தியானிச்சுட்டு இருப்பேன், இல்லைன்னா பிரசங்கம் எடுத்துட்டு இருப்பேன். அதுக்கு மேல ஓடாது. எங்கேயாவது கை வலிக்கும், கால் வலிக்கும். ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க, ஒரு கிச்சன்ல நிக்கிறவங்களை எவ்வளவு பாடு தெரியுமா? அந்த தீ வெயில், அந்த வெப்பத்துல சூழ்ல நிக்கிறது. ஒரு ஹோட்டல்ல ஒரு சர்வெண்ட், அதாவது சாப்பாடு பரிமாறுற ஆளு உட்காரவே முடியாது. ஒரு துணிக்கடல் நிக்கிற ஒரு சகோதரிக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வியாபாரம் ஸ்தலத்துல, அதாவது இந்த பண்டிகை காலத்துல எல்லாம் அவங்களுக்கு ரெஸ்டே இருக்காது, உட்கார முடியாது, எல்லாத்தையும் அடைக்கும். சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு சேலை எடுக்க போனா அங்க இருக்க 1000 சேலையை கரைச்சி போட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும். இங்க பல்ல ஆஸ்பத்திரி போங்கலாம், அந்த டாக்டருக்கு எல்லாம் இந்த கை வச்சு அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, இப்படி குறிஞ்சு இந்த கழுத்துல அவங்களுக்கு வீங்கி இருக்கும். இப்படிதான் பல்லு பிடுங்கிறது இல்லை, இப்படி நின்று நம்ம படுத்து கிடப்போம், அவங்க இப்படிதான் நிற்பாங்க குனிஞ்சி. அது ஒரு 7 அடி ஹைட் இருந்ததுன்னா அவங்க குனியணும்னு அவங்களுக்கு ஷோல்டர்லாம் போயிடும். நம்ம தான் நினைப்போம், அப்பா அவங்க என்ன பணம் கொட்டுறாங்க, ஒரு எலும்பை உடைச்சி தான் பைசா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு எலும்பு போகுது. ஆனால் சிலருக்கு அது புரியாதுங்க. சில ஆட்களுக்கு மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா புரியாது. இந்த ரோட்ல வயதான தாய்மார்கள் ஏதாச்சும் வித்துட்டு இருக்க பாருங்க, அதுல போய் ஏழை கொண்டிப்பாங்க. நம்ம 1 ரூபாய்க்கு தாரியம், 2 ரூபாய்க்கு தாரியம், 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 10 பழம், 100 ரூபாய்க்கு 15 தாரியா. மக்களே, வந்துட்டு வந்தது கூலி கிடைக்காது, ஏன்னா பிள்ளை சாப்பாடு போட்டு இருக்காது. வயசு 65-70 இருக்கும். அதெல்லாம் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு ஓய்வெடுக்க வேண்டிய காலம். பயல எல்லாம் குடியார பயலா இருப்பாங்க, ஒண்ணுக்கும் உதவாது, நாசமா போய் கிடக்கும். இதை தூங்க விட மாட்டேனும். அதனால அது பிழைப்புக்காக கொஞ்சம் வாழைப்பழமோ காய்கறியோ மீனோ வாங்கி வச்சு தெருவாரமா வெயில் மழைன்னு பார்க்காம விற்கும். கண்டாலே நமக்கு சும்மா காசு கொடுத்துட்டு வரலாம் போல இருக்கு. அங்க போய் நின்றுட்டு 1 ரூபாய் தாரியா, 2 ரூபாய் தாரியா, அங்க வந்து அங்க ஒரு கிளை வச்சுட்டு வாங்கிட்டு வந்தோம் பாரு வாழைப்பழம். வயத்துல போனோம்னா வயத்தால போகும். நீங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சிருந்தாலும் மனசாட்சிப்படி கரெக்டா சம்பளம் கொடுக்கணும், கொடுக்க நேரத்துல கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு வச்சிருக்கலாம், அது 100 பேர் இருக்கலாம், அது 1,00,000 பேர் உங்கள்கிட்ட வேலை செய்யலாம். கூலிக்காரனை ஒடுக்கக்கூடாது, கூலிக்காரனுடைய கூலி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இதுவும் சிலருக்கு பிரயோஜனப்படும். நான் சென்னையில இருக்கும் பொழுது சொல்லி இருக்கிறவங்களுக்கு, நானும் அந்த தம்பியும் 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிடுவோம். நான் ட்ரெஸ் எடுத்து அவனுக்கு எடுத்து கொடுப்பேன், அவன் எடுத்து எனக்கு எடுத்துரும். அப்படி இருந்தோம். நான் தேவைன்னு அவன்கிட்ட காசு வாங்கிவிடும், அவன் என்கிட்ட வாங்க. அவன் வேற கம்பெனி, நான் வேற கம்பெனி, ஆனால் ஒரே ஊர் தாங்க அவன். ஆனால் பாருங்க, அவன் சிங்கப்பூருக்கு போயிட்டான். அவன் ஃபிட்டர், அவனுக்கு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்டர்வியூ முடிச்சு சிங்கப்பூருக்கு அவனுக்கு ஃப்ரீ விசா, ஒரு பெரிய கம்பெனி போயிட்டான். அப்புறம் பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நாங்கள் வாங்கி கொடுத்துல எனக்கு மறந்து அவனும் மறந்துருக்கான். என்ன ஆண்டு 2-3 வருஷம் முன்னால ஞாபகப்படுத்தினார். அதுக்கு எல்லாம் கணக்கு பார்த்து வருஷம் இப்போ எத்தனை ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 25-28 வருஷம். அதை டபுளாக போட்டு 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 பாருன்னு சொன்னார். நான் அவனுக்கு நம்புறேன், நீ ஒரு ஆல்டன்ட் வாங்கி அவன் வீட்டுக்கு போய் அவன் நீ எனக்கு தர வேண்டியதில்லைன்னு சொல்கிறான். இது எனக்கு ஞாபகம் வந்துட்டு 2000 ரூபா நம்ம மாறி மாறி கொடுக்கல் வாங்கல, நான் விட்டுருக்கேன், வேணுன்னு விடலை. நீயும் போயிட்டேன். அவன் என்ன சொல்ல, இல்லை சிங்கப்பூருக்கு போகும்போது கூட நம்ம ட்ரெஸ் எடுக்க போனேன், நீ தானே எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த, உன் ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு. இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஆவியான சொன்னார், கொடுக்க சொன்னார். அதுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கொடுத்த 2000 ரூபாய்க்கு 15000 ரூபா கொடுக்க வச்சாரு. எத்தனை? அவன் கேட்கல, அவன் இப்போ நல்லா இருக்கிறான், வண்டி காரு எல்லாம் வச்சிருக்கான். அவன் இதை வாங்கி வச்சான், அவன் வாங்கலை. இல்லடே வாங்கு. பாருங்க, இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள, நண்பர்களுக்குள்ள உள்ளது. அப்போ நம்ம வீட்டில் எத்தனை உப்பு பானை, புளிப்பானை, கப்பு பானை, பாயச பானை, சபையில் உள்ள செருப்பு, அடுத்தவனுக்கு ஷூ, எவ்வளவு காணும் இன்னும் வீட்டுக்குள்ள. ஆண்டு சொல்லாரு, பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் ஒன்றும் சொல்றேன், இந்த சமுதாயத்தில் சிலர் எல்லாம் வளர்ந்திருப்பதற்கு எல்லா ரீதியிலும் அதுக்கு சில ரகசியங்கள் உண்டு. சில இளகிய மனம், தாழ்மையின் மனம், அன்பின் மனம், இரக்க குணம், ஹெல்ப் பண்ற அந்த மென்டாலிட்டி, ஒருத்தன் பாதிக்கப்படக்கூடாது, நம்மகிட்ட அடுத்தவன் மனம் இருக்கக்கூடாது, ஒரு ஆள்கிட்ட வாங்கி கொடுக்குற லேட்டாக மனம் பாதிக்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் கூலிக்காரனுக்கு சரியாக கூலி கொடுத்துருக்கோம், என் வேலைக்காரனுக்கு சரியாக நான் சம்பளம் கொடுத்துருக்கிறேன். இவன் செய்கிற வேலைக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம், ஆனால் 500 தான் கொடுத்துருப்போம், அதில் 750 தான் கொடுத்துருப்போம். அல்லது வேலை செய்திருப்பான், அதில் நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துருக்க மாட்டோம், அந்த பணத்தை ஏமாத்திருப்போம். இது பாவம், இதுக்கு தண்டனை உண்டு. என்ன பைபிள் சொல்லுகிறது, அந்த கூலி அவன் எதிர்பார்த்திருப்பான், அவன் கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அவன் ஏழை அல்லவா, அவனுக்கு வேறு வருமானம் இல்லையே, அவன் தன்னுடைய வேர்வை சிந்தி எல்லாம் உழைக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஏதாவது ஒரு முதலாளியா இருந்திருப்பீங்கன்னா, அல்லது பெரிய முதலாளியாண்டா, உங்க சாப்பாட்டு ஒரு ஆள் கூட இருக்கலாம், வீட்டு வேலைக்கோ காரியத்துக்கோ
நிசாரமாக அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் நீங்கள் விட்டுருப்பீங்க, அவங்களுடைய கூலி உங்கள்கிட்ட இருக்குன்னா அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அது பாதிப்பு, அது பாவம்.